ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 4 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கிறேன், மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். குறப்பாக அரைச்சாச்சு. இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். 4 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா நீண்ட ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நம்ம குறப்பாக அரைச்சி வச்சா வெங்காயம் பச்சை மிளகாலாம் இதில் போட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். 250 கிராம் கத்திரிக்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன், இதில் போட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்துருச்சு. 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றி 2 நிமிஷம் கிட்ட தான் போதும். கத்திரிக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். கத்திரிக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லா வித சாதத்துமே சூப்பராக இருக்கும்.